சுமானக மக்களே எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. பிரஜன் அப்படி இந்த வீட்டுக்குள்ள என்ன கேம் ஆடி கழிச்சிட்டாரு. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். வீட்டுக்குள்ள உட்காந்து பெரிய அந்த கேமர் மாதிரியே பேசிட்டு இருக்காரு ப்ரோ. அவர் தான் கேமரா, அவர் மட்டும் தான் மாசம், அவர் மட்டும் தான் கெத்தான், அவர் மட்டும் தான் ஆம்பளையா, வீட்டுக்குள்ள இருக்க மற்ற எல்லாருமே வேஸ்டா, வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே டம்மியா, வீட்டுக்குள்ள இருக்க யாருக்குமே முதுகெலும்பு இல்லையா, வீட்டுக்குள்ள இருக்க யாருமே நேரா வந்து மோத மாட்டாங்களா, வீட்டுக்குள்ள இருக்க யாருக்குமே கேம் ஆட தரலையா, வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே சும்மா உட்காந்துருக்காங்களா, வீட்டுக்குள்ள இருக்க யாருக்குமே ஓட்டுகள் இல்லையா, அவங்களெல்லாம் நாமினேஷன்ல கொண்டு வந்து அடுத்தடுத்த அரங்கள் வெளியே போயிருவாங்க. அவர் மட்டும் தான் பெரிய கேமர் மாதிரி வீட்டுக்குள்ள உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு. எதுக்கு அவர் மட்டும் பேசினா பரவாயில்ல, கூட சேர்ந்து சாண்ட்ரா அதுக்கு மேல அப்பா இந்த சாண்ட்ரா பிரஜன் ரெண்டு பேரும் ஒரே ஒரு சீக்ரெட் டாஸ்க் பண்ணிட்டாங்களாம்ப்பா. அப்பா இவங்க வர்ற வரத்திற்கு தெரியுமா ப்ரோ, என்னால சத்தியமா முடியல ப்ரோ. வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையுமே குறைச்சு பேசிட்டு அவங்க மட்டும் தான் மாஸ் அப்படின்னு மாதிரி பேசிட்டு இருக்காங்க ப்ரோ. அது மட்டும் இல்லாம அப்பப்போ ஒரு வார்த்தை வேற விடுறாங்க. அவன்லாம் நான் என் பக்கத்துல இருந்தா செஞ்சு விட்டுருவேன், அவன்லாம் என்கிட்ட பேச முடியாது, அவன்லாம் வேஸ்ட், அவன்லாம் ஒரு ஆளே கிடையாது, இந்த மாதிரி ஒரு மாதிரி அவங்களுக்கு அவங்களே புகழ்ந்து பேசிக்கிட்டு ஒரு பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு வீட்டுக்குள்ள உட்காந்து. அது மட்டும் இல்லாம இந்த சாட்டர்டே சண்டே எபிசோட்ல சேதன் ஒரு கண்டென்ட் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பயங்கரமா ஃபீல் பண்ணியிருந்தோம். அதான் அந்த நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல போன வாரம். ஸோ அந்த கண்டென்ட்டை பேசலையே எதுக்குன்னு சொல்லி நம்ம கேட்டுட்டு இருந்தோம். ஏன்னா அந்த கண்டென்ட்டை பேசி ஆகணும். நாமினேஷனை வீட்டுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ரூலே இருக்குது. அந்த வகையில் போன வாரம் ஃபுல்லாவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. அதை எடுத்து பேசலைன்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் சண்டே எபிசோட் முடிஞ்சு கொஞ்ச நேரத்தில் நைட் உட்காந்து அடுத்த வாரத்துக்கான நாமினேஷன் டிஸ்கஸ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ. அதாவது இன்னைக்கு காலையில் நாமினேஷன் ப்ராசஸ் நடக்கும்ல, அந்த விஷயத்த பேச ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ. நார்மலாக டிஸ்கஸ் பண்ணால் மட்டும் பரவாயில்ல, தெளிவாக பிளானே போடுறாங்க. ரொம்ப தெளிவாக பிளான் போட்டு யார் யாரை நாமினேட் பண்ணணும், யார் யாரை ஓட்டு போட்டால் கரெக்டாக இருக்கும், யார் யாருக்கு எப்படி கருத்துக்கள் வைக்கலாம், யாரை வெளியே தூக்கலாம், யாருக்கு ஓட்டுகள் வந்துச்சுன்னா யார் இந்த வீட்டை விட்டு வெளியே போவாங்க, இந்த மாதிரி பிளானை ரொம்ப பக்காவாக போட்டுட்டு இருக்காங்க. இதில் நம்ம சாண்ட்ரா பிரஜன் இவங்க வெளியே இருந்து வேற பார்த்துட்டு இருந்திருக்காங்களா ஒரு சில விஷயங்களை. அப்போ உங்களுக்கு தெரியும்ல யார் யாருக்கு ஓட்டுகள் கம்மியா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, அது மூலமா ரொம்ப பக்காவா பிளான் போட்டுட்டு இருக்காங்க ப்ரோ. இப்போ என்ன சொல்ல இவங்களை என்ன சொல்லுங்க, இதுக்கு தான் சொன்னோம் சாட்டர்டே சண்டே பேசுங்கன்னு சொல்லிட்டு சுத்தமாக பேசவே இல்லை. ஸோ அந்த வகையில் வீட்டுக்குள்ளே இப்போ ரொம்ப தெளிவாக பிளான் போட்டிருக்காங்க. முக்கியமாக பாரு இந்த கேங்கை பக்காவாக யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப தெளிவாக யூஸ் பண்ணி அவங்களுக்கு பிடிக்காத ஆட்களை எல்லாத்தையுமே உள்ளே கொண்டு வர போகிறாங்க. யார் யாரை இவங்க நாமினேட் பண்ண போகிறாங்க, என்ன சொல்லி நாமினேட் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரஜன் இந்த வீட்டுக்குள்ள உண்மையாகவே ரொம்ப ஒரு மாதிரி தலகணத்தில் சுற்றிட்டு இருக்காரு ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு பக்காவான சேனல் சப்போர்ட்டில் உள்ளே வந்திருக்காரு நினைக்கிறேன். என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத மொத்தமாக பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் நம்ம வீடியோவை இன்னொரு 10 பேருக்கு சஜஸ்ட் பண்ணும். சோ முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் போட்டுருப்பேன் நம்புறேன். சோ கண்டென்ட்க்குள்ள போயிடலாமா. சோ நேத்துக்கான சண்டே எபிசோட் முடிஞ்சு கொஞ்ச நேரத்துல லைவ் ஓபன் ஆன உடனே உள்ள பாத்தீங்கன்னா இந்த கேங் மொத்தமா உட்காந்து நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யாரு? காமு மாமா, விஜே பாரு, சாண்ட்ரா, திவ்யா, பிரஜன், இந்த 5 பேர் உட்காந்து அந்த நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது பாரு ரொம்ப தெளிவா ஒரு கேம் ஆடுறாங்க ப்ரோ. பாரு என்ன பண்றாங்க தெரியுமா, பெரிய ஆட்கள் எல்லாம் செலக்ட் பண்ண மாட்டாங்க, பெரிய பெரிய தலைக்கட்டை செலக்ட் பண்ணாம இருக்கிறதுல சின்ன சின்ன தலைக்கட்டை செலக்ட் பண்ணி இந்த தலைக்கட்டுகளுக்கு மட்டும் ஓட்டுகளை போட்டா அடுத்த வாரம் வெளியே தூக்கிடலாமா, அப்ப எந்த தலைக்கட்டு ஓட்டு போடலாம்னு சொல்லிட்டு நேக்கா யோசிச்சு சாண்ட்ரா கிட்ட அப்படியே போட்டு வாங்குறாங்க. என்ன பண்றாங்க தெரியுமா, இங்க பாருங்க, நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயரை யோசிக்கிறத விட ரொம்ப டம்மியான பிளேயரை யோசிக்கலாம். அக்கா சுபிக்ஸா கெமிக்கலா ஓட்டுகள் போட்டா வெளியே போயிருவாங்களாக்கா, நீங்க சொல்லுங்கக்கா, உங்களுக்கு தெரியும்ல அக்கா, நீங்க கொஞ்சம் பார்த்துருப்பீங்களே, நீங்க கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா கிட்ட கேட்குறாங்க. அப்ப சாண்ட்ரா சொல்லலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு போயிருவாங்கடா, அதெல்லாம் ஓட்டுக்கள் இல்லடா அப்படின்ற மாதிரி அவங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா சாண்ட்ரா பொறுத்தவரைக்கு இப்போதான் வீட்டுக்குள்ள போயிருக்காங்க. வீட்டுக்குள்ள போய் 2 வாரம் தான் ஆச்சு. அதுக்கு முன்னாடி யார் யாருக்கு எப்படி ஓட்டுக்கள் வந்துச்சு அப்படிங்கிறது சாண்ட்ராக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது சாண்ட்ரா கிட்ட பாரு இந்த விஷயத்த போட்டு வாங்கணும்னு சாண்ட்ரா அந்த விஷயத்த ஓப்பனாக சொல்லிட்டாங்க. அந்த அவங்கெல்லாம் டம்மி தான்டா, போட்டால் வெளியே போயிடுவாங்கடா. ஸோ நம்ம இதுக்கப்புறம் எப்படி பண்ணணும், ஒரு டம்மி ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர், ஒரு டம்மி ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர். ஸோ நம்ம எல்லாருமே கரெக்டாக நம்ம ஓட்டுகளை ஸ்பிளிட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக பிளான் போட்டிருக்காங்க. இதில் காமமாக லைட்டாக கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் திணறினாப்ல, இதெல்லாம் பண்ண முடியுமா, எப்படியும் நம்மளை இது பண்ணுவாங்க, நம்ம எதுக்கு கூட்டமாக ஒரு கேம் ஆடணும்னு சொல்லிட்டு காமமாக கொஞ்சம் ஸ்லிப் ஆனாப்ல. ஆனால் விஜே பாரு உடனே பிடிச்சிக்கிட்டு, டேய் அப்படி இல்லடா, இங்கே ஒன்று பாடுறா புரிஞ்சுக்கோடா, இங்கே பா நீ வந்து நல்லவனாக இருந்தாலும் உன்னை நாமினேஷனில் கொண்டு வருவாங்க, ஓகேவா. இப்போ பாரு இந்த வீட்டுல சாண்ட்ரா, பிரஜன், திவ்யா என்னெல்லாம் இவங்க நாமினேஷன்ல கொண்டு வராம இருப்பாங்கன்னு நினைக்கிறியா, கண்டிப்பா கொண்டு வருவாங்கடா. அதே மாதிரி தான் ஒன்னே கொண்டு வருவாங்க. அதனால இவங்களை நீ நம்பாத, வா நம்ம எல்லாம் மொத்தமா உட்காந்து பிளான் பண்ணலாம்னு சொல்லிட்டு காமு மாமா மண்டைய கழுவி காமு மாமாவை ரிட்டன் அவங்க குரூப்குள்ளே எடுத்தாச்சு. ஓகேவா. காமு மாமா ஃபர்ஸ்ட் லைட்டா ஸ்லிப் ஆனாப்ல, ஆனா காமு மாமாக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனை கொடுத்து நீதான் சொல்லிட்டு தூக்கி வச்சாச்சு. அந்த வகையில் காமு மாமா இப்போ அந்த கூட்டத்தில் சேர்ந்தாச்சு. ஸோ இப்போ எப்படி தெளிவாக பிளான் பண்றாங்கன்னா, அமித்தை தூக்கணும்,
கெமியை தூக்கணும், சுபிக்ஷாவை தூக்கணும், ரம்யாவை தூக்கணும். இந்த மாதிரி பிளான் பண்ணுறாங்க. வீட்டுக்குள்ள ஒன்றுமே பண்ணாமல் அங்கெங்கேயுமா மல்லிப்பீட்டு சுற்றுவாங்களே, ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு ஒரு ஓட்டு. ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே 2 ஓட்டு இருக்குல்ல, 5 பேர் இருக்காங்க இப்போ இந்த கேங்கில். 5 பேர் 2 ஓட்டுகள் போட்டால் 5 பேரை டேரெக்டாக நாமினேஷனில் கொண்டு வந்துடலாம். ஒரு ஆளுக்கு 2 ஓட்டு வச்சாலும் இவங்க 5 பேர் இருக்காங்க. அப்போ 5 பேரை இவங்களால நாமினேஷன் கொண்டு வர முடியும். அப்போ எப்படி தெளிவாக பிளான் பண்ணுறாங்கன்னா, நான் அமித்துக்கு போடுறேன், நீ வந்து சபரிக்கு போடு, அப்புறம் நீ வந்து விக்ரமுக்கு போடு, நான் கனிக்கு போடுறேன், அப்புறம் நீ வந்து சுபிக்ஷாக்கு போடு, நான் ரம்யாவுக்கு போடுறேன். இந்த மாதிரி இவங்களுக்கான 2 ஓட்டுகளை ரொம்ப தெளிவாக பிரித்து பிளான் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு புரியுதா? இது டிஸ்கஷன் மட்டும் இல்லை, பக்கா பிளான். டிஸ்கஷன் மட்டும்னா இவங்கள போடலாமா, அவங்க போட்டால் போயிடுவாங்களா, எனக்கு தெரிஞ்சு இவங்கள போடலாம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பேசுறது வேற. இவங்க தெளிவாக ஸ்கெட்சே போட்டாங்க, குறிச்சாச்சு. உன் 2 ஓட்டுகள் இவங்களுக்கு, ஏன் 2 ஓட்டுகள் இவங்களுக்கு, அவன் 2 ஓட்டுகள் இவங்களுக்கு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக பிரிச்சுட்டாங்க. அப்போ இது எந்த வகையில் ஃபேராக இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு இந்த பிக் பாஸ் நம்ம ஃபேர் எனக்கு தெரிஞ்சு இந்த பிக் பாஸ் சீசனில் ஃபேர் எதிர்பார்க்க முடியாது நான் நினைக்கிறேன் ப்ரோ. ஏன்னா நான் டே 1லேருந்து ஒரு விஷயத்தை நோட் பண்ணிட்டு இருக்கேன். இவங்க ஓட்டின் அடிப்படையிலே நிறைய விஷயத்த பண்ண மாதிரி தெரில, வீட்டில் நடக்கிற நிறைய விஷயங்கள் ஏதோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நான் எதிர்பார்த்த மாதிரியே தண்ணி பழத்தை யூஸ் பண்ணிட்டு 6வது வாரம் கழட்டி விட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அடுத்த விஜே பாரு இதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு 11வது வாரம் இல்லை 12வது வாரத்தில் கலத்திடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த டாப் 5 டாப் 6லலாம் யார் இருப்பா தெரியுமா? பிரஜன், சாண்ட்ரா, அமித், திவ்யா, சபரி, காமு மாமா, வினோத், 7 பேர் தான் எனக்கு தெரிஞ்ச இந்த டாப் 10க்குள்ள போவாங்கன்னு எனக்கு தோணுது. மற்ற எல்லாத்தையுமே லைனாக கழட்டிடுவாங்க ப்ரோ. கண்டிப்பாக சொல்கிறேன், லைனாக கழட்டிடுவாங்க. அந்த மாதிரி தான் வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள சீக்கிரட் டாஸ்க்கு அதுக்காக தான் இவங்களுக்கு கொடுக்க செஞ்சுருக்காங்க, நல்லபடியாக ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதுக்காக சீக்கிரட் டாஸ்க்கு கொடுத்து முதல் வாரமே இவங்களை ஷைன் பண்ணி விட்டாங்க. இப்போ அந்த விஷயத்தை வச்சுட்டு இந்த வீட்டுக்குள்ள பெரிய கேமர் மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க யாருமே கேமர் கிடையாது, சரியான டோமரு. சரியா? யாருமே யாருக்கு நேராகவும் பேச மாட்டேங்காங்க ப்ரோ. அதெல்லாம் தைரியமே இல்லை. சும்மா பின்னாடி உட்காந்து கத்திட்டு இருக்காங்க. நேருக்கு நேரம் யாராவது பேச போனால் டப்புன்னு அந்த இடத்த இக்னோர் பண்ணி ஓடத்தான் செய்கிறாங்க. அந்த வகையில் இவங்களாம் எனக்கு தெரிஞ்சு கேமரே கிடையாது. இந்த சீசன் அழிக்க வந்து சரியான பூமர்ஸ் தான் நான் நினைக்கிறேன். வீட்டுக்குள்ளே இருந்தவங்க சரியில்லைன்னு சொல்லி தான் ஒயில் கார்டு நம்ம பேசணும். ஆனால் வீட்டுக்குள்ளே போன ஒயில் கார்டு அதை விட மோசமாக இருக்காங்க. முக்கியமாக சேனல் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க ப்ரோ, சூப்பராக பண்ணுறீங்க. முக்கியமாக பிரஜனுக்கெல்லாம் பயங்கர சப்போர்ட் கொடுக்கீங்க. சிம்பிளாக சொல்கிறேன் ப்ரோ, பிரஜனுக்கு ஓட்டுக்களே வரலனா கூட பிரஜனை தூக்க மாட்டாங்க. நீ என்ன நினைச்சாலும் சரி, பிரஜன் அந்த அன்அஃபிஷியல் ஓட்டில் கீழே கடந்தாலும் பிரஜனை வெளியே தூக்க மாட்டாங்க, கண்டிப்பாக தூக்க மாட்டாங்க. அது எனக்கு உறுதியாக தெரிஞ்சுட்டு போகிறேன். ஏன்னா வீட்டுக்குள்ளே ரொம்ப அசால்ட்டாக வாய் விட்டுட்டு இருக்காரு ப்ரோ, ரொம்ப அசால்ட்டாக வாய் விடுறாரு. அவர் பண்ணுற விஷயத்தை சேதன் அட்ரஸ் பண்ண மாட்டேங்காரு. ரொம்ப ஜாலியாக எல்லாருக்கும் ஆப்போசிட்டில் பேசிகிட்டு இருக்காரு. ரொம்ப அசால்ட்டாக வாய் விடுறாரு. அவன் அப்படித்தான், இவன் இப்படி, அவன் ஒரு நொன்ன, இவன் ஒரு பண்ணி அப்படின்ற மாதிரி சும்மா வார்த்தை விட்டுட்டு இருக்காரு. சும்மா வார்த்தை விடுறாரு. பாடி ஷேமிங் பண்ணுறாரு ப்ரோ, அசால்ட்டா கேரக்டரை தப்பாக பேசுகிறாரு, எல்லாம் அசால்ட்டாக பண்ணிட்டு இருக்காரு. ரவுடிசம் பண்ணுறாரு, சொல்லப்போனால் பேப்பர் ரவுடிசம் வர பண்ணிட்டு இருக்காரு. என் பக்கத்தில் வந்து அடிச்சிருவான், தூக்கி போட்டு மீச்சிருவான், பறத்திடுவான், சட்டையை போட்டு சட்டையை இழுத்து பிடிச்சி அடிச்சிடும் அப்படின்னு மாதிரி நிறைய வார்த்தைகள் விட்டுட்டு இருக்காரு. அப்போ இதெல்லாம் என்ன சொல்லுங்க. ஸோ மொத்தத்தில் ஷோவை அழிக்க போகிறாங்க அப்படிங்கிறது உண்மை. ஓகேவா? நம்ம பாரு இருக்கிறாங்க, பாரு தான் அழிக்கிறாங்க நம்ம நினச்சிட்டு இருந்தோம். பட் பாருவை விட மோசமாக வீட்டுக்கு ஒரு 3 பேரை இறக்கியிருக்காங்க அப்படிங்கிறத உண்மை. அதுதான் திவ்யா, சாண்ட்ரா, பிரஜன். இதில் திவ்யா மட்டும் அப்பப்போ லைட்டாக கலந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. மேபி வரப்போகிற நாட்களில் திவ்யா அந்த இடத்த விட்டு கலந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த கப்புள்ஸ் இருக்காங்கல்ல, ஒஸ்ட்டு ப்ரோ, சத்தியமாக சொல்கிறேன், ஒஸ்ட்டு. ரொம்ப பக்காவாக பிளான் போட்டு வந்திருக்காங்க, பக்காவாக சேனல் சப்போர்ட் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அதனால ரொம்ப பக்காவாக ரொம்ப தெளிவாக நாடகம் ஆடிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி சேனலும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த கேப்டன்சி டாஸ்க் அப்போ சாண்ட்ரா அவர்கள் தான் அங்கே ஜட்ஜாக இருந்தாங்க. நியாயப்படி பார்க்க போனால் சேதனை சாண்ட்ராவையும் தூக்கி போட்டு அடிச்சிருந்துருக்கணும். ஆனால் சாண்ட்ராக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணி அப்படியே சாண்ட்ராவை பேச வச்சு சாண்ட்ராக்கு சப்போர்ட்டை கொடுத்து கன்னி அவர்கள் அடிச்சிருப்பாங்க. ஸோ ரொம்ப தெளிவாக மூவ் பண்ணுறாங்க. நேற்று 1 தடவை 2 தடவை இல்லை, 4 தடவை இந்த நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. 4 தடவை கூட்டம் போட்டு அவனை தூக்கணும் இவனை தூக்கணும்னு சொல்லி ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 13 பேர் நாமினேஷனில் வந்திருக்கதா ஒரு லிஸ்ட் வந்திருக்கு. ஓகேவா? 13 பேர் மாட்டியிருக்காங்க. 13 பேர்னா யாருன்னு உங்களுக்கே தெரியும். வீட்டுக்குள்ள மொத்தம் 16 பேர் தான் இருக்காங்க. ஓகேவா? 16 பேர் இல்லை, 16 பேர் இருக்காங்க. 16 பேரில் எஃப்ஜேக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்கு. ஏன்னா அவர் இந்த வாரத்துக்கான வீட்டு தலை. ஸோ அவர்கிட்ட நாமினேஷன் இருக்கு. அடுத்ததான் 2 பேர் யார் தப்பிப்பானா, அரோரா, வியானா, இந்த 2 பேர் தப்பிப்பாங்க. மற்றபடி எல்லாருமே இந்த நாமினேஷனுக்குள்ள வருவாங்க. கண்டிப்பாக அதுதான் நடக்கும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. நீங்கள் சொல்லுங்கள், இந்த நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணுறதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த